வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பாலியல் தொல்லை கொடுத்த காவலர், வீட்டிற்குள் பூட்டி வைத்து போலீசாரிடம் பிடித்து கொடுத்த பெண், ரெய்டுக்கு வந்ததாக கூலாக பதில் சொன்ன காவலர், பெண் வீட்டிற்குள் காவலர் இருக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. சென்னை ராயப்பேட்டை பகுதியில் 32 வயது பெண் வசித்து வருகிறார். இவரது வீட்டிற்குள் நேற்று இரவு காவலர் ஒருவர் சீருடையிலேயே மதுபோதையில் அத்துமீறி நுழைந்ததாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண்ணிடம் காவலர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. பயத்தில் அந்த பெண் காவலரை வீட்டிற்குள்ளே பூட்டி வைத்துவிட்டு வெளியே ஓடி வந்துவிட்டு ஐசோஸ் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்து கதவை திறந்து பார்த்தபோது உள்ளே இருப்பது ஐசோஸ் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் காவலர் சூர்யா என்பது தெரிந்தது. அப்போது அவர் மதுபோதையில் இருந்துள்ளார். அவரை பிடித்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தியதில் அந்த பெண்ணின் வீட்டிற்கு விசாரிக்கத்தான் சென்றதாக சூர்யா தெரிவித்ததாக தெரிகிறது. மேலும் நடத்திய விசாரணையில் அந்த பெண் மீது ஏற்கனவே சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்ற வழக்கும் போதை மாத்திரை விற்ற வழக்கும் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனால் நேற்று காலையே காவலர் சூர்யா சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்கிறாயா, அந்த பெண்ணிடம் வீட்டிற்கு விசாரணை நடத்துவது போல சென்று வந்துள்ளார். பிறகு மீண்டும் காவலர் சூர்யா மதுபோதையில் அந்த பெண் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்துள்ளார். தன்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என கூறி படுக்கை அறைக்கு சென்று சட்டையை கழற்றிய போது அந்த பெண் பயந்து காவலர் சூர்யாவை வீடியோ எடுத்துவிட்டு வீட்டின் கதவை வெளிப்பக்கமாக பூட்டியது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து காவலர் சூர்யாவை சஸ்பெண்ட் செய்து கூடுதல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். காவலர் சூர்யா 2017ஆம் ஆண்டு தான் காவல்துறையில் பணிக்கு சேர்ந்துள்ளார். இதற்கிடையில் காவலர் சூர்யா மீது நடவடிக்கை எடுக்க கோரி அந்த பெண் ஐசோஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சூர்யா மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் காவலர் சூர்யா அந்த பெண்ணின் வீட்டிற்கு செல்வதும் கட்டிலில் அமர்ந்து கொண்டு சட்டையை கழற்றுவதுமான வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவை அந்த பெண்ணே எடுப்பதும் அதில் பதிவாகியுள்ளது. பூட்டிய கதவை போலீசாரே திறந்து காவலர் சூர்யாவை அழைத்து சென்றது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி இணையத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது.